வணக்கம். இன்னைக்கு அபி டிவி லைவில் நம்ம பார்க்க போகிறது நெல்லையில் வறுத்தெடுக்கும் கோடையின் வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ராஜா எஸ் அப்பாஸ் அவர்களின் ஏற்பாட்டில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பழங்கள் குளிர்பானங்கள் வழங்கினார். அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெல்லை டவுன் நெல்லையப்பர் கோவில் எதிரே 25வது வார்டு திமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. 25வது வார்டு திமுக நிர்வாகி ராஜா எஸ் அப்பாஸ் அவர்கள் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக நெல்லை மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளரும் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் வஹாப் அவர்களும் நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் ஆகியோரும் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர், வெள்ளரி, தர்பூசணி உள்ளிட்ட பல வகைகளையும் குளிர்பானங்களையும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் 25வது வார்டு செயலாளர் சுந்தரராஜன், 24வது வார்டு அவைத்தலைவர் பாவநாசம், கழக பேச்சாளர் மில்சே குமார், 25வது வார்டு பிரதிநிதி சேது ராமலிங்கம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திமுக நிர்வாகி ராஜா எஸ் அப்பாஸ் வெகு விமர்சையாக செய்திருந்தார்.